செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னை ஜெயம் ரவி என்று அழைக்க வேண்டாம் எனவும் ரவி மோகன் என்று அழைக்கலாம் என்னும் ஜெயம் ரவி தற்போது வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கியிருப்பதாக நடிகர் ரவி மோகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இத்தனை நாட்களாக ஜெயம் ரவி என்று அழைத்து தன்னை இனிமேல் ரவி மோகன் என்று அழைக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்லாமல் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பலவிதமான தன்னுடைய புதிய பல முயற்சிகள் குறித்தும் ரவி தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குவதாகவும் இதன் மூலமாக புதிய நல்ல திறமையான மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை சினிமாவில் அவர்கள் மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தை பயன்படுத்த போவதாகவும், அதே சமயம் தன்னுடைய பெயரில் ரவிமோகன் ஃபேன்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக சினிமா மூலம் தனக்கு கிடைத்த ஒரு அன்பு மற்றும் ஆதரவு ஆகியவற்றை திரும்ப மக்களுக்கு செலுத்துவதற்காகவும் இந்த சமூகத்தில் தேவையான பல விஷயங்களை செய்வதற்காகவும் இந்த அமைப்பை பயன்படுத்த போவதாகவும் தற்போது ரவி அறிவித்திருக்கிறார். சமீப காலங்களாக அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மாற்றங்கள் குறித்தும் அதே போல அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்தும் ஏற்கனவே அவரது ரசிகர்கள் அறிந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் தன்னுடைய புதிய முயற்சியாக அதாவது நடிப்பதில் கூட ஹீரோவாக நடித்து வந்த இவர் சமீப காலங்களில் செகண்ட் ஹீரோவாகவும் அதே சமயம் வில்லன் கேரக்டரையும் கூட நடிப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறி வருகிறார். இந்நிலையில் சிவகார்த்திகேயனுடன் இவர் அடுத்த திரைப்படத்தில் அவர் நடிக்கிறார் என்ற தகவலும் நமக்கு வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்ததாக தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ஃபேன் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் ரவி மோகன் என்று தனது பெயரையும் மாற்றி கிட்டத்தட்ட சினிமாவில் அறிமுகமானதிலிருந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெயம் ரவி என்ற அடையாளத்தை மாற்றி ஒரு புதிய மனிதனாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த பெயரை மாற்றி தற்போது அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.